ஹாய், என்னோட பேர் லோகேஸ்வரி. ஆனால் ஷார்ட்டாக என்னை லோகன்னு கூப்பிடுவாங்க. ஸோ வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் எ லோ. சரியான ப்ரொனன்சியேஷன்லாம் பண்ண தெரியாதுங்க. ஏன்னா டங்க் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும். நம்ம லைஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சிட்டியில் ஸ்கூல் லைஃப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வில்லேஜில் கல்யாணம் ஆச்சு. அங்கே இருந்த லோகுக்கும் இங்கே இருக்கிற லோகுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு உமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸையும் சேம் டைமில் இருக்கிற ஹாப்பினஸையும் என்னோட இந்த சேனலில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக போடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா, ஒரு தாட்டும் கூட. நானாக இந்த சேனலில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சப்போஸ் என்னோட கான்செப்டும் என்னோட ஃபீலிங்ஸும் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட ப்ராப்ளமை என்னோட கண்டென்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக என் பேஜ் ஃபாலோ பண்ணிப்பீங்க. ரொம்ப பெருசாலாம் நம்ம பேஜில் இருக்காதுங்க. ஏன்னா ஐ ஹாவ் ஏ 2 சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துட்டு நான் கடைக்கு போயிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சு என்னோடய ஃப்ரீ டைம்ஸ்லலாம் என்னோடய கண்டென்ட் இருக்கும். ஸோ ரொம்ப சினிமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் லைட்ஸ்லாம் போட்டு சேம் டைமில் ஃபுல் மேக்கப்பில் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னால் இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னால் பண்ண முடியாது. ஸோ எல்லா வீடியோஸுமே இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருக்கும், நார்மலாக இருக்கும். ஆனால் கண்டென்ட் அண்ட் வேல்யூ ரிலேட்டடாக என்னால் தர முடியுங்கிறத நான் உங்களால் அஷூரன்ஸ் என்னால் தர முடியும். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும் எனக்கு வேணும். ஒரு 100 days ஒரு 100 கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசை. டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லப்போனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் எத்தனை தாட்டி நான் பசங்களை பாலுகிறாங்க அங்கே போகணும், இதில் எத்தனை டேக் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது கூட எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பேசுகிறத எத்தனை விஷயத்த நான் ஃபுல்லாக என்னோட பேஜில் போடுவேங்கிறதும் எனக்கு தெரியாது. ஏன்னா கட் பண்ணி தான் நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரோ. நான் என்னோடய ஃபுல் நேம் எகைன் நான் சொல்கிறேன், என்னோடய ஃபுல் நேம் லோகேஸ்வரி. என்னோடய வயசு 27. நான் வில்லேஜில் இருக்கேன். என்னோடய லைஃப் ஸ்டைலையும் நான் இங்கே ஃபேஸ் பண்ணுற ஹாப்பி அண்ட் சேட் அண்டு A to Z ஆனால் எல்லா விஷயத்துமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். சொல்லப்போனால் இந்த சேனலில் இந்த பேஜில் நான் ஸோ அதுக்காக மட்டும்தான். என்ன மாதிரி நிறைய உமன்ஸ் இருக்காங்க. சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எத்தனை உமன்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை சொல்லுவேன். நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு எல்லோரும் விஷ் பண்ணி கிஃப்ட் தருவாங்க, சாக்லேட்ஸ் தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் கொண்டு வந்து அம்மாட்ட தருவேன். ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி தரும்போது அப்போ நான் சடனாக அப்போ எனக்கு புரியலை, தெரியல, ஏன் அப்படி கேட்டேன்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ யார்ட்டையுமே பேச மாட்டீங்களே அப்படின்னு நான் இது பண்ணப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்டு என் கூடயே இருக்காங்க அப்படின்னாங்க. யாருமா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ என் ஃப்ரெண்டு நீ தான்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு அந்த நிமிஷம் புரியவே இல்லை. என்னது அம்மாவுக்கு நாம ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே டைமில் கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு லைட்டாக வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்குமே நான் என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டோ, மதர்ஸ் டேக்கு என்ன பண்ணுவேன் எல்லாமே நான் பண்ணுவேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். ஏன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உமன்ஸுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? மேக்ஸிமமான உமன்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதே சேம் டைமில் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா வேல்யூபிளான திங்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஒரு இயர்லி ஒன்ஸாக மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய பேத்துக்கு நடக்குது. மேக்ஸிமமான உமன்ஸ்க்கு இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உமன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னோட பேஜில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேங்காகவும் மாறலாம். நம்ம காலேஜ் டேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் ஒரு டெஸ்கில் ஒன்றா ஒரு 5 பேரா இல்லை ஒரு 7 பேரா ஒரு 3 பேரா நம்ம எப்படி ஒரு கேங்காக இருப்போம் நம்ம காலேஜ் டேஸில், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு எகெயின் நம்ம போனால் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சேனல் நான் எடுத்துகிட்டு நான் வந்து இது ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியங்கிறது எனக்கு தெரியல. பிளாங்காக ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் சீரியஸ்லி நானாக இருக்கணும். இந்த சேனலில் என்னைய நானே பார்க்குற மாதிரி இருக்கணும். கண்ணாடி முன்னாடி நான் நின்னா என் பின்பம் எப்படி எனக்கு தெரியுமோ அந்த மாதிரி இதில் இருக்கணும். என் மனசில் பட்டதை நான் பேசணும். ஒரு சந்தோஷம் வந்தால் எப்படி நான் ரியாக்ட் பண்ணுவேன், ஒரு சோகம்னா நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து கண்டிப்பாக என்னோடய யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை நான் எடிட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸாக வந்து நான் என்னோடய இன்ட்ரோவில் நான் கண்டிப்பாக நான் போடுவேன். எந்த விதமான ஸ்கிரிப்டும் இல்லாமல் நான் யோசிச்சிருந்தது வேறு. ஆனால் போகும்போது அப்படியே என்னோட ஃபாலோவோ ஒரு கண்டென்ட்டில் வரனால எந்த விதமான எடிட்டிங் இல்லை. எனக்கு இதில் ஃபாலோவர்ஸ் வரலைனாலும் பரவாயில்ல, எனக்கு வியூஸே போலேனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் அப்படியே அப்லோட் பண்ணுவேன். அட் சேம் டைமில் இந்த பேஜில் ஒரு காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் வாங்குறது, ஆட் ரன் பண்ணுறது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுமே இல்லாமல் இந்த சேனலை நான் ரன் பண்ணணும். ஒரு தேர்டு பர்சன் இல்லை ஒரு அன்னோன் பர்சன் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருந்து என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு லைக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பற்றியும் ஐ வில் பிளாக். ஸோ பார்ப்போம். 100 days 100 சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணலான்னு ஒரு கான்செப்டில் இருக்கேன். பார்ப்போம். இப்போ நான் ஷூட் பண்ணும்போது கூட மணி வந்து 11:10. பசங்களை தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு அந்த கேப்பில் எங்கள் பாப்பா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேக்கு எடுத்துட்டேன். நான் வர்ற, நான் ஸ்டக்காக, எங்கள் பாப்பா வர, அழுக செய்ய இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி தூங்கணும். தூங்கிட்டு நான் மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நான் 5 o'clock நான் எந்திரிக்கணும், சாப்பாடு செய்யணும், தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதுதான் ஒரு உமனோட லைஃப். எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க, டைம் இருக்குது, நீ என்ன செய்கிற, வீட்டில் சும்மா தானே இருக்க. வீட்டில் சும்மா இல்லை, எங்களுக்கான அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஒரு நாள் உங்கள் இடத்துல நாங்களும் எங்கள் இடத்துல நீங்களும் இருந்து பாருங்கள்.